ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷேர் சேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லவ்வர்ஸ் டே கேம்பெயின் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி லைவில் வந்தீங்கன்னா பாப்புலரில் தான் சேட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ சேட் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா லவ் கேம்பெயின்ஸ் லீடர் போர்ட் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து February 14ஆம் தேதி மட்டும் நடக்குதுங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. உள்ளே போனீங்க அப்படின்னா டாப் சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் சப்போர்ட்டர்ஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாப் சேட் ரூம்ஸ் இருக்கும். இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படியே கீழே போனோம்னா ரூல்ஸு கிஃப்டட் வின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த கேம்பெயினை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா இதில் இருக்கிற கிஃப்ட்ஸ் அடிக்கணும். ஏதாவது நிறைய வேறு கிஃப்ட்ஸ் அடிக்காமல் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் இருக்குது. இப்போ ரிங் கொடுக்கறது, தாஜ்மஹால், அந்த ரோஸு, அப்புறம் இந்த கிஸ், அந்த பறக்கிற ஃப்ளையிங் கிஸ் மாதிரி, பின்ன அந்த பெரிய ரோஸு, சாக்லேட்டு, டெடி, இந்த மாதிரி இருக்கிற கிஃப்டிங்ஸ் வந்து யார் வந்து 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி நைட்டு 11:59 மட்டும் அடித்து டாப் ரேங்க்கில் வர்றாங்களோ அவங்களுக்குலாம் ரிவார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ரிவார்ட்ஸ்னு வந்து காமிச்சு தர போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா டாப் சப்போர்ட்ஸ் நிறைய கீழே போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கில் வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 ஃப்ரீ காயின்ஸும் வேலண்டைன்ஸ் டே மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் பக்கத்தில் ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அது தீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்தீங்கன்னா 21,000 காயின்ஸு வேலண்டைன்ஸ் டே மேஜிக் ஃப்ரேம். செகண்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் இந்த தீமில் 2 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 2 கொம்பு மாதிரி கொடுத்து சென்ட்ரல் ஒரு ஹார்ட் வச்சுருப்பாங்க. ரெண்டாமத்ததில் வந்து ஒரு கொம்பு கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொன்று கொடுத்து சென்ட்ரல் ஒரு ஹார்ட் இல்லை. பின்ன பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. மூணாமத்தது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் 18,000 காயின்ஸ் கிடைக்கும். அடுத்தது 4ஆவதுலேருந்து டாப் 10க்குள்ளே வரவங்களுக்கு 11,000 காயின்ஸும் ப்ளஸ் இதுவும் கிடைக்கும், ஃப்ரேமும் கொடுக்குறாங்க. 11 to 100 வந்தாலுமே வேலண்டைன்ஸ் டே மேஜிக்னு அப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 1,200 காயினும் கிடைக்கும். அது போக 101ஆவதுலேருந்து 5,000 அது ப்ளேஸ் எப்படியும் பார்த்தீங்கன்னா 5,000க்குலாம் வந்துடலாம். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்போ அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் கிஃப்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே இது ரிலேட்டடான கிஃப்ட்ஸ் அடிங்க. அப்போ நார்மலாகவே வேலண்டைன்ஸ் டே மேஜிக் அப்படிங்கிற இந்த ஃப்ரேம் வந்து 5,000க்குலாம் வந்தீங்கனாலே கிடச்சிரும். கிஃப்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிஃப்ட்ஸ் தான். இப்போ சேட் ரூமை கிளிக் பண்ணி பார்ப்போம். டாப் சேட் ரூம்ஸில் வந்து கேஜிஎஃப் கிங் ஏஜென்சி அப்படிங்கிற குரூப் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி குரூப் மாதிரி தெரியுது. பஞ்சாபி தான் இன்னசென்ட்டு. இதில் வந்து இப்போதைக்கு ஏதாவது தமிழ் குரூப் இருக்கான்னு பார்க்கலாம். டாப் 10ல் மேபி தமிழ் குரூப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. சேட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ஸ் இந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுத்துருக்காங்க. குரூப்பில் வந்து குரூப்பு ஃபஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சப்போர்ட்டர்ஸ்க்கு பார்த்தோம், சேட் ரூமுக்கு பார்ப்போம். சேட் ரூமோடதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸ் வர சேட் ரூமுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஜெம்ஸு, அதாவது 25K காயின்ஸை தான் 2.5 லட்சம் போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஒரு தீமும் இந்த மாதிரி ஃப்ரேமும் கொடுக்குறாங்க. செகண்ட் வர்றவங்களுக்கு 21,000 காயின்ஸு, அது வந்து ஜெம்ஸாக போட்டுக்குங்கப்பா, 2,10,000 ஜெம்ஸு. தேர்டு பிளேஸ் வர குரூப்புக்கு 1,80,000 ஜெம்ஸ், அப்படின்னா 18K காயின்ஸ் கிடைக்கும் குரூப் அட்மின்க்கு. ஜெம்ஸ்னால் அவங்க ஜெம்ஸ் ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாப் 100க்குள்ளே வந்தீங்கன்னா தான் ஃப்ரீ ஜெம்ஸ்லேருந்து காயின்ஸ் வர இருக்குது. அப்புறம் 5,000க்குள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமும் மேபி ஒரு சேட் பபுள் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லவ் கேம்பெயின் லீடர் போர்ட் பற்றி தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள்.